ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜுனா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம குயிக்கான டென்டல் டிப்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். நம்ம டெய்லி எஞ்ச உடனே காலையில் ஃபஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒன் ஆஃப் தி திங் வந்து ப்ரஷிங். ஸோ ப்ரஷிங்கில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம், என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு குயிக்காக சொல்லித்தரேன். ஜஸ்ட் இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ப்ரஷிங் டெக்னிக். ப்ரஷிங் டெக்னிக் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். எப்போவுமே அப் அண்ட் டவுன் டைரெக்ஷனில் ப்ரஷ் பண்ணுங்க. மேலே பல் வந்து இப்படி இருக்குது, கீழே பல் வந்து இப்படி இருக்குது. ஸோ மேலே பல் வந்து இப்படி இருக்குன்னா இந்த டைரெக்ஷனில், கீழே பல்லுக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் ப்ரஷ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹேர் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ ப்ரஷ் பண்ணும்போது, ஹேர் ப்ரஷ் பண்ணும்போது இப்படி தான் நம்ம ப்ரஷ் பண்ணுறோம், இப்படி கோம் பண்ணுறது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் டீத் ப்ரஷிங்கும். ஸோ நம்ம அப்பர் பல் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ எந்த டைரெக்ஷனில் டீத் இருக்குதோ அந்த டைரெக்ஷனில் தான் நம்ம எப்போவுமே ப்ரஷ் பண்ணணும். பேக் டீத்துக்கு வந்து ரொட்டேஷன் மோஷன், ரவுண்ட் மோஷனில் ப்ரஷ் பண்ணணும். நம்பர் 2, எப்போவுமே ப்ரஷ் வாங்கும்போது இங்கே எழுதியிருக்கும் என்ன டைப் ஆஃப் பிரிஸ்டல்ஸ் அப்படின்றது. பிரிஸ்டல்ஸ்னால் இதுதான் பிரிஸ்டல்ஸ். என்ன டைப் ஆஃப் பிரிஸ்டல்ஸ் இதில் இருக்குன்றது எழுதியிருக்கும். சாஃப்ட், மீடியம், அல்ட்ரா சாஃப்ட், இல்லை ஹார்ட், இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பிரிஸ்டல்ஸும் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நார்மல் டீத்துக்கு வந்து மீடியம் பிரிஸ்டல்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அல்ட்ரா சாஃப்ட் அண்ட் சாஃப்ட் வந்து சென்சிட்டிவ் டீத் இருக்கிறவங்களுக்கு. ஹார்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஹார்ட் வந்து யூஸே பண்ண வேண்டாம். சாஃப்ட் வந்து சென்சிட்டிவ் டீத் இருக்கிறவங்க சாஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அல்ட்ரா சாஃப்ட் கூட வந்து இட் வில் நாட் சர்வ் இட்ஸ் பர்பஸ். அதாவது நம்ம பல்லுக்குள்ளே இருக்கிற அழுக்கு அந்த அளவுக்கு எடுக்க எப்போவுமே சாஃப்ட் அண்ட் மீடியம் யூஸ் பண்ணுங்கள். நார்மல் டீத் இருக்கிறவங்க ரொம்ப மீடியம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்னா சாஃப்ட் அண்ட் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ நம்பர் 3 வந்து ப்ரஷிங் டைம். ப்ரஷிங் டைம் வந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes ப்ரஷ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் ஒரு 5 to 10 minutes போட்டு ப்ரஷ்ஷு பல்லு போட்டு தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 2 to 3 minutes மார்னிங் அண்ட் நைட் ட்வைஸ் அ டே ப்ரஷ் பண்ணால் போதும். நம்பர் 4 வந்து பேஸ்ட் அளவு. பேஸ்ட் அளவுக்கு எந்த அளவுக்கு எடுக்கணும்னா ஜஸ்ட் ஒரு பச்சை பட்டாணி அளவுக்கு இவ்வளோ சைஸில் எடுத்தால் போதும். நீங்கள் உங்களோட ப்ரஷ் ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், ப்ரஷ் ஃபுல்லாக பேஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அவ்வளோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஸோ நம்பர் 5, பேஸ்ட் டைப் வந்து எப்போவுமே இந்த மாதிரி க்ரீமி பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. க்ரீமி பேஸ்ட் நான் எந்த பிராண்டும் மென்ஷன் பண்ணலை. ஜஸ்ட் பெப்சோடென்ட் ஆர் கோல்கேட் வாட் எவர் யூ ஹேவ், இந்த மாதிரி க்ரீமி டைப் ஆஃப் பேஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஜெல் டைப்பில் பவுடர் ஃபார்ம் வந்து வேண்டாம். ஜெல் டைப்பில் மவுத் ஃப்ரெஷ்னஸ் மட்டுமே கிடைக்குமே தவிர உங்கள் பல்லுக்குள்ளே இருக்கிற ஆளுக்கு அவ்வளோ எடுக்காது. ஸோ பவுடர் ஃபார்மில் வந்து நிறைய அப்ரெசிவ்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால என்ன ஆகும்னா எனாமல் தேஞ்சு போய்டும், அதாவது ப்ரொடெக்டிவ் லேயர் தேஞ்சு போய்டும். அப்புறம் சென்சிட்டிவிட்டி ஆக ஆரம்பிச்சிடும். நம்பர் 6, நிறைய பேர் ப்ரஷஸ் வந்து பாத்ரூமில் ஸ்டோர் பண்ணுற பழக்கம் இருக்குது. அந்த பழக்கம் இருந்தால் இப்போவே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. உங்கள் ப்ரஷஸ்லாம் எடுத்து வெளியே வச்சுருங்க. பிகாஸ் உங்கள் பாத்ரூமில் இருக்கிற ஜெர்ம்ஸ் வந்து ப்ரஷ்ஷை கண்டாமினேட் பண்ணும். அது நம்ம டைரெக்டாக வாயில் யூஸ் பண்ணுறோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே பாத்ரூமுக்கு வெளியே ஸ்டோர் பண்ணிங்க. எப்போவுமே பாத்ரூமில் உங்களோட ப்ரஷஸ் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அண்ட் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேரோட ப்ரஷஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த நம்ம யூஸ் பண்ணுற இடம் வந்து டச் பண்ணி வைக்காதீங்க. எப்போவுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைங்க. நம்பர் 7, ப்ரஷஸ் வந்து 2 monthsக்கு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் மந்த்லி சேஞ்ச் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. அடிக்கடி ப்ரஷஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிரிஸ்டல்ஸ் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது கூட உங்கள் எனாமல் டேமேஜ் பண்ணிடும். ஸோ வந்து ஒன்ஸ் இன் 2 months சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து 8 months 6 months வரைக்கும் கூட ஒரே ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ப்ரஷ்ல இருக்கிற பிரிஸ்டல்ஸ் எல்லாமே தேஞ்சு போயிடுனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா எந்த யூஸும் கிடையாது. இட் வில் நாட் சர்வ் இட்ஸ் பர்பஸ். ஸோ வந்து எப்போவுமே ஒன்ஸ் இன் 2 months வந்து ப்ரஷஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கேப் மாதிரி, ப்ரஷஸில் கேப் கிடைக்கும், ஒரு கேப் மாதிரி போட்டு வச்சுருங்க. நம்ம 8, டீத் மட்டும் இல்லாமல் நம்ம சரௌண்டிங்கும் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ஒன் ஆஃப் த மெயின் திங் வந்து டங். நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து பல்ல மட்டும் இல்லாமல் டங்கில், அதாவது நாக்கில் கூட டெபாசிட் ஆகிடும். ஸோ டங் கிளீனிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். டங் கிளீனிங் வந்து ரெகுலராக ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஹேபிட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து வாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது.
வாய் சுத்தமாக இருந்தால் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் அதாவது வயிற்றில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய குறைஞ்சிரும். ஸோ டங்கும் சேர்த்து க்ளீன் பண்ணாமல் இருக்காதீங்க. தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தெரியாதவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க. ஸோ நீங்களும் இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா யூ கேன் டைரக்ட்லி மெசேஜ் மீ ஆன் மை Instagram account. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய். டேக் கேர்.